வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஆக்டிவிட்டி என்னன்னா பொது உடைமையும் பெண்களும். பொது உடைமை அப்படின்னா அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை தான் பொது உடைமை என்ற நிலையில். இப்போ பொது உடைமை அப்படிங்கிறது பெண்களுக்கு எப்போ கிடைச்சது, எப்போ இருந்து மறுக்கப்பட்டது, இன்றைய காலத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம செல்லும் பொழுது அன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லா நிலைகளிலும் தாழ்ந்துதான் இருந்தாங்க. ஆண்களுக்கு நிகராக அவங்க எல்லா துறைகளிலும் இன்று செல்வாக்குடன் செயல்பட்ட போதிலும் ஒரு காலத்தில் அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவங்களை எந்த நிலைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள் என்று சிந்தித்து பார்க்கும் நிலையில் இந்த கட்டுரை அமைகிறது. ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம பெண்களை குறித்து சிந்தனைகள் செய்தோம் அப்படின்னா அவங்க நிறைய போராட்டங்களை தடைகளை தாண்டிதான் சாதனைகள் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாம கல்லூரிக்கு போய் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் பெண்கள் போராடினாங்க, எங்களுக்கு கல்வி வேண்டும், ஆண்களுக்கு நிகராக நாங்களும் செயல்படுவோம் என்று. இந்த உரிமைகளும் செயல்களும் அவர்களே கேட்டு பெற்றதா அதனுடைய சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போதுதான் தெரிகிறது. இன்றைய இந்த பெண்கள் உலகம் எல்லா துறைகளிலும் தங்கள் மேம்பாட்டை எவ்வளவு தூரம் முன்னேற்றத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதற்கு காரணம் என்னவென்று உங்களுடைய சிந்தனைகளை போது பகிர்ந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் எப்படின்னா ஒருத்தருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணும் சேர்ந்து அவங்க கூட உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு சட்டமும் ஒரு இதுவும் இருந்துச்சு. அது பார்த்தாலுமே ஒரு இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் பொண்ணுங்க மட்டும் விதவையா காலம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்க இஷ்டம் இருந்தால் இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லைனாலும் அந்த காலத்தில் பூ வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்குது. அதனால அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருந்த பெண்களில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய மாற்றத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடி இருக்கிற காலத்துலாம் பொண்ணு படிக்கவே போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும், வீட்டிலன்னா கிச்சனில் மட்டும்தான் இருக்கணும், சமைக்கிறது தான் அவங்க வேலை, அவங்க ஹாலுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் போக போக எல்லாமே மாறி பசங்களுக்கும் பொண்ணு ஈக்குவல் தான், எல்லாரும் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் சொல்லாமல் படிக்கலாம், இப்போது எல்லாரும் ஈக்குவலாக உட்காந்து படிக்கணும். அந்த மாதிரி பொண்ணுங்க ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சதெல்லாம் போய் இப்போ எல்லாரும் ஃப்ரீயாக நாட்டோட பார்வையில் பெண்கள் ரொம்ப கீழ்த்தனமாகவும் எல்லாரும் பார்க்கறதுனால இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேருக்கு கூட தமிழ் பேசவும் எழுதவும் தெரியும்னா ரொம்ப அவங்க கஷ்டமானால கல்வி அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு தருது. அப்புறம் ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோரிக்கையை உலகில் இருக்கணும். அந்த காலத்தில் வேலைக்கும் போகலாம் எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்னாலும் அந்த காலத்தில் உள்ள மாதிரி எல்லாமே அதிகமாக பெண்களுக்கு எல்லா பொருளுடைய சோசியலிசம் சமூக கல்வி ரொம்ப ரொம்ப வளர்ச்சி எல்லாமே என்னோட பெண்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது உடைமைகளும் பெண்கள் முதல்ல பொது உடைமைனா என்னென்னா அனைவராலும் சமமாக பயன்படுத்துறது பயன்படுத்தும் வளங்கள் இருந்துச்சு. அதாவது போக்குவரத்து வசதிகள், சாலைகள், அதுக்கப்புறம் அரசியல், கல்வி பார்த்து ஆண் பெண் இருபாடுமே வருவாங்க. அதே மாதிரி அரசியல்லையும் முதல்ல ஆண்கள் மட்டும்தான் அரசியல், பெண்களை அவங்க சொல்றதை கேட்கணும். ஆனால் இப்போ அரசியலில் ஆண் பெண் இருபாடுமே செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்ல பெண்கள் வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு வெளி வேலைகளாக வரமாட்டாங்க, வெளியே எங்கேயுமே வரமாட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பெண்களும் வெளி வேலைகளை செஞ்சுருவாங்க. சில ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போனால் அதில் ஆண்களுக்கு கிடைக்கிற கூலியை விட பெண்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. அப்புறம் கணவன் எனக்கு இறந்துட்டாங்கன்னா பெண்கள் ஒரு திருமணம் பண்ணிக்கூடாதுன்ட்டு சட்டம் இருக்குது. ஆனால் ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பொருளாதார பெண்கள் தாழ்ந்தே குடும்ப வாழ்க்கையிலையுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறையா இருக்குது. பலத்துலேருந்து பாதிக்கப்பட்டதுனால அவங்க வளரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு படத்தை குழந்தையும் ரொம்ப வேலையாக தான் பண்ணுச்சு. அப்புறம் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இந்தியாவிலவே பெண்கள் படத்திலே சாதிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பெண்களுக்கு தேவையான விஷயம் பழைய காலத்தில் சொத்தெல்லாம் வெறும் பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், பொண்ணுங்களுக்குலாம் சொத்து இல்லை அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருந்துச்சு. எப்போ பாரு ஒரு பொண்ணுங்களை ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியெல்லாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ இதெல்லாம் மாறி இருக்கு. இதுவரை பொது உடைமையும் பெண்களும் என்ற நிலையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதாவது பொது உடைமை என்ற நிலையில்
பெண்களுக்கு இந்த அனைத்து நிலைகளிலும் கல்வி, பொருளாதாரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை என அனைத்து துறைகளிலுமே, ஏன்னா இன்றைய பெண்கள் வேலை செய்கின்ற இடங்களிலும் கூட ஆண்களுக்கு நிகராக ஊதியம் வழங்குகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைக்கு வருவதற்கு பெண்கள் தங்களுடைய சுய அனுபவத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டு முன்னேறி வருகிறார்கள். இன்றைய பெண்கள் எல்லா துறைகளிலும் மேம்பட்டு வருவதற்கு இந்த பொது உடைமை என்ற சிந்தனை மிக முக்கிய காரணம். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். அவர்கள் நினைத்தால் மட்டுமே மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.